கொரியர்களை சிறப்பிடிக்கிறாங்க. जापान लोग जो है कोरियन लोगों को जो है बंदी बनाते हैं. கொஞ்சம் பகுதியை சிறப்பிடிச்சு அவங்க ஊடுருவி உள்ள வந்துட்டாங்க. कुछ जगह में जो है बंदी बनाकर उसकी ओर घुस गए. அவங்க வந்ததுமே என்ன பண்றாங்க? அவங்க செய்த காரியங்கள் என்னன்னு சொன்னா, वो आकर जो क्या काम करते हैं? அவங்க செய்த முக்கியமான மோசமான காரியங்கள். बहुत ही एक भयंकर की बात है. பெண்களையும் சிறு பிள்ளைகளையும் அவர்கள் நடத்தின விதம் அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. स्त्रियों को, छोटे बच्चों को जिस प्रकार से उनका बर्ताव किया उनसे बहुत ही गंभीर था. அடுத்ததாக அவங்க செய்த காரியம் அங்கிருந்து தேவாலயத்தை எல்லாம் இழுத்து மூடிட்டாங்க. बाद में अगला बात उन्होंने किया, सारे परमेश्वर की सभा को उन्होंने बंद कर दिया. வெளிநாட்டிலிருந்து வந்த மிஷனரிகளை எல்லாம் அனுப்பிட்டாங்க. बाहर देश से जो मिशनरी आए थे उन्हें भेज दिया. ஞாயிறு ஆராதனை நிப்பாட்டிட்டாங்க. रविवार की आराधना को उन्होंने बंद कर दिया. முக்கியமா பாஸ்டர்ஸ் எல்லாம் இப்படி சிறைச்சாலையில போட்டாச்சு. मुख्य तौर पे जो पास्टर सभी को पकड़कर बंदीगृह में डाल दिया. அதுல ஒரு பாஸ்டர் வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணி எங்களை ஆராதனை பண்ணணும், எங்களுக்கு சபைக்கு போகணும், ரிக்வெஸ்ட் ரொம்ப பண்றாரு. उसमें एक पास्टर जो बहुत ही विनती कर रहे थे हमें सभा में जाना, आराधना करना करके बहुत विनती किया. ஜப்பானிடத்துல அவங்க அந்த சிறையில இருந்த நேரத்துல போதர் அவ்வளவு ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க ஒரு டைம் வாய்ப்பு கொடுக்கறாங்க. जापान के लोग में जो है वो जब बंदीगृह में थे तब बहुत ही विनती करके एक मौका उनको दिया जाता है. அப்ப இது வெளியெல்லாம் அறிவிக்கப்பட்டு அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம். बाहर ये सारे बताने के बाद बहुत ही उनको खुशी हुआ. அவர்கள் பெரிய ஒரு ஹாலில் கூடி அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தார். बड़ा एक हॉल में इकट्ठा होकर परमेश्वर की आराधना करने लगे. கொரியர்கள் பாடுகிற பாடல் அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க கேட்டு பாருங்க, நல்ல அழகா இருக்கும். कोरियन लोग जो है गीत गाते हैं वो उतना सुंदर होता है, आप सुनकर देखिए. ஆமென். பாருங்க, அந்த நேரத்துல இவங்க பாடி ஆராதிச்சிட்டு இருக்க நேரத்துல जब गाकर आराधना कर रहे थे இந்த ஜப்பானியர்கள் சபையினுடையதான வாசல்களை பூட்டிட்டாங்க. அந்த இடத்தினுடைய வாசல்களை அடைச்சிட்டாங்க. वो जापान लोग जो है वो जगह की वो द्वार को उन्होंने बंद कर दिया. அடைச்சு மண்ணெண்ணெயை ஊற்றி நெருப்ப அங்க போட்டாங்க. जब बंद कर जो है उसके वहां पर उस जगह पर जो केरोसिन उन्हें डाल दिया. அங்க அந்த இடம் எரிகிறது, பற்றி எரிகிறது. जो है वो जगह फिर जलने लगता है. பற்றி எரிகிற நேரத்துல உள்ள இருக்கிறவங்க வெளியே தப்புகிறதுக்காக ஜன்னல் வாசலை திறக்கறாங்க. जब अंदर जो थे वो जब जल रहा था तब अंदर के लोग बचने के लिए खिड़की से कोशिश कर रहे थे. அவர்களுக்கு முடியவில்லை. அங்கிருந்து அவர்கள் துப்பாக்கியால் அவளை சுட்டு கொல்லுகிறார்கள். लेकिन उससे होने पा रहा था, वहां से बाहर से जो उनके बंदूक से मारा जा रहा. அப்ப அந்த போதர் புரிந்து கொண்ட ஒரு காரியம், तब वो जो उस सेवक ने एक बात को இனி நம்ம இந்த இடத்துல தப்பித்துக் கொள்ள முடியாது. अब इस जगह से हम आगे बच नहीं पाएंगे. மரணம் தான் என்று அவர் நினைத்து அவர்கள் கர்த்தரை பாடி கர்த்தர் இரண்டு பாடல்கள் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. आगे मौत ही है करके इस बात को ठान कर जो है आगे परमेश्वर की गाकर आराधना करते हैं. சில பாத்தீங்கன்னா அங்கிருந்த எல்லாரும் கருகி செத்து போனாங்க. आखिर में देखेंगे तो जो वहां पर जो सब लोग जो जलकर बस होकर मर गए. இந்த விஷயம் கொரியருடையதான மனதுக்குள்ளே பெரிய ஒரு கசப்பாகவே இருந்தது. ये बात जो कोरियो की मन में जो बहुत ही कड़वाहट बना कर रखा था. ஜப்பானியர்கள் என்று சொன்னால் அவ்வளவு வெறுப்பும் வேதனையும் கோபமும் அவர்களுக்கு வரும். जापान लोगों का नाम आते ही जो उतना गुस्सा उतना क्रोध उनके अंदर आता है. வருடங்கள் கடந்து போனது. साल ऐसा ही बीत गया. 1972ல 1972 में ஒரு போதகர் குழுவாக கொரியாவுக்கு, ஜப்பான்ல இருந்து கொரியாவுக்கு போகிறாங்க. एक सेवक जो है ग्रुप के तौर में जो है कोरिया में जाते हैं जापान से. அந்த கிறிஸ்தவர்கள் எரிக்கப்பட்ட அந்த இடத்துல ஒரு மண்டபம் கட்டப்பட்டு அந்த மண்டபத்தை பார்க்கறாங்க. और जो मसीह लोग वहां पर जिस जगह में जलाए गए थे वहां पर एक हॉल बांधा गया था. அந்த இடத்தை பார்த்த நேரத்தில் என்னுடைய முற்பிதாக்கள், என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்தை அவர்கள் உணர்ந்தார்கள். और जो मेरे पूर्वज लोग जो है उनके पूर्वज लोग जो है उन्होंने जो गलती किया, पाप किया, उसे उन्हें एहसास किया. தப்பு பண்ணல, वो गलती नहीं की. அவருடைய முன்னோர்கள் தவறு செய்தாங்க. उनके पूर्वज लोग वो गलती की. அதை அவர்கள் உணர்ந்தார்கள். उन्होंने एहसास किया. உணர்ந்து அவர்கள் ஜப்பான்ல போறாங்க. वो एहसास पाकर जो है जापान की ओर जाते हैं. அவர்கள் அந்த இடத்துல, அந்த மண்டபம் இருக்கிற இடத்துல ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும். जिस जगह में वो हॉल है वहां पर एक कलीसिया को बांधना है. அதற்காக அவர்கள் அங்கிருந்து பணத்தை சேகரித்து இங்க வந்து ஒரு பெரிய ஆலயத்தை கட்டினாங்க. इसलिए इस बात के लिए जो वहां से जो है पैसा इकट्ठा कर यहाँ पर कलीसिया बांधने के लिए कोशिश की. கொரியரிடத்திலே சொல்லி நாம் இங்கே கர்த்தரை ஆராதிப்போம். और ये लोगों को पास बोलकर जो है यहाँ पर परमेश्वर की आराधना करें. அந்த இடத்திலே அவர்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறாங்க. और उस जगह पर जो परमेश्वर की आराधना करने ஆனா के लिए आए. கொரியர்களுக்குள்ளே ஜப்பானியர்களை குறித்ததான அந்த கசப்பு இருந்துட்டே இருக்கு. लेकिन कोरियन लोगों के अंदर जो जापानों के बारे में जो कड़वाहट अंदर அவர்கள் மேல அவ்வளவு கோபம் அவர்களுக்கு இருந்துட்டே இருக்கு. क्योंकि उनके ऊपर उतना गुस्सा उनके अंदर था. அந்த இடத்திலே இவர்கள் பாடி ஆராதிக்க தொடங்கினார்கள். जब उस जगह में जो गाकर आराधना करना शुरू அதிலே ஒருவர் எழுந்து நின்று சொன்ன व्यक्ति जो उठकर खड़े होकर बोलने के बाद அவர்கள் மரித்த நேரத்தில் இரண்டு பாடலை அந்த பாடலை பாடி ஆராதிப்போம் என்று சொல்லி वो मरते समय जो दो गीतों को गाकर उन्होंने गाया, दो गीतों को उन्होंने गाया, वो गाकर हम आराधना करेंगे. ஜப்பானிலிருந்து வந்தவங்க எல்லாம் அந்த பாடல் வரிகளை கேட்டு அழ ஆரம்பிச்சாங்க. इसलिए वो जापान से आए हुए लोग जो है वो गीतों की
लाइन को सुनकर बहुत ही रोने लगे। Amen. அழுது ஒவ்வொரு கொரியர்களுடையதான கைகளை பிடித்து மன்னிப்பு கேட்டு அழுறாங்க. और जो रोकर जो है हर कोरियन लोगों की व्यक्ति के हाथों को पकड़कर जो है रोकर श्रमा के அவங்க கைகளை பிடித்து கால்களை பிடித்து மன்னிங்கள் என்று சொல்லி அவர்கள் கதறி அழுறாங்க. हाथों को पकड़कर उनके पैरों को पकड़कर गिड़गिड़ाकर जो है क्षमा कर दो करके மன்னிக்கிறது मांगा। மாதிரியே இல்லை. वो क्षमा करने के लिए ஏன்னா तैयार அந்த नहीं। அளவில் அவர்களுக்கு கசப்பு இருக்கிறது. उतना ज्यादा कड़वाहट उनके अंदर था। சொல்லப்போனா இப்ப வர கசப்பு இருக்குன்னு தான் சொல்றாங்க. लेकिन वो बोले कहा जाएगा तो अभी तक वो कड़वाहट है कर बोलते हैं। அந்த இடத்துல ஒருவர் என்ன பண்ணாரா, இவர் இந்த ஜப்பானில் அழுது வருகிறத பார்த்து उसमें से जो है एक व्यक्ति जो है जापानी लोग जो है बहुत ही रो रहे हैं उसे देखकर। அவரும் அவருடைய கைகளை பிடித்து கொரியாக்கார கையை பிடித்து அவர் அழ ஆரம்பித்தார். वो भी जो है कोरियन लोगों के हाथों को पकड़कर जो है वो रोना शुरू किए। அந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரம்பி उस जगह पूरा परमेश्वर की उपस्थिति से भर गया। ஹalleluya. हालेलुया। அவர்களுக்குள்ள இருந்த அந்த கசப்பு அங்க மாறுகிறத பார்க்கிறோம். उनके अंदर जो कड़वाहट था तब बदल जाने का ஏமன் देखते हैं। கசப்பு மாற மாற தேவ பிரசன்னம் அங்க நிரம்ப ஆரம்பிக்கும். कड़वाहट बदलते बदलते जो है वहां पर परमेश्वर की उपस्थिति बढ़ना शुरू हो கொரியாவை जाता है। பாத்தீங்கன்னா ஏமன் சவுத் கொரியா முழுவதும் கிறிஸ்தவ நாடாகத்தான் कोरिया இருக்கிறது. में देखिए तो पूरा साउथ कोरिया लोग पूरी देश जो है वहां पर मसीह है। ஹalleluya. हालेलुया। சவுத் கொரியா முழுவதும் கிறிஸ்தவம் நிறைந்த நாடு. साउथ कोरिया पूरा जो है मसीह लोग से भरा है। ஏமன் அந்த இடத்தில் அவர்களுக்குள்ள இருந்த கசப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். उस जगह पे जो उनके अंदर कड़वाहट था परमेश्वर बदल डाला। ஏமன் பல நேரங்களில் நமக்கும் சில விஷயங்கள் சிலர் மேல கசப்பு இருக்கத்தான் செய்யுது. कई बार जो है कुछ लोगों के ऊपर जो हमारे अंदर कड़वाहट रहता ही है। ஏமன் ஆண்டவர் நம்ம மேல எந்த கசப்பையும் வைக்கல. लेकिन परमेश्वर हमारे पर कोई कड़वाहट रखा அவர் அன்பை வெளிப்படுத்தி वो இருக்கிறார். प्रेम को प्रकट किया அவர் है। அன்பத்தை வெளிப்படுத்தி वो प्रेम இருக்கிறார். को दिखाया।